வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் தொடர்ந்து நம்ம ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்படின்றத வந்து வியூ பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த பாண்டிச்சேரி ரீஜனுக்கு இதே மாதிரி அலுவலக உதவியாளர் பண்ணிட மாதிரி பாண்டிச்சேரி ரீஜனில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு தான் எக்ஸாமினேஷன் அப்படின்றதையும் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதனுடைய கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்குற முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேமாதிரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஸோ இப்போ நடக்க போகிற ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், சோபிதார், வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 300 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் வேவில் சிலபஸ் வைஸாக ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் மெட்டீரியல் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் சம்மந்தமாக எடுக்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இது பார்ட் 6க்கான வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு கீ ஆன்சர் ஃபார் தி பாண்டிச்சேரி ரீஜனுடைய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்றது நமக்கு இங்கே எப்படி ஆஃபீஸர்ஸ்ட்டோ அதே மாதிரி பாண்டிச்சேரி ரீஜனில் அதே கல்வி தகுதிக்கு ரெக்ரூட் பண்ண ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கொஷின் பேப்பர் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு டஃப்னஸ் அப்படின்றது நமக்கு இப்போ கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு நாலேஜாக இருக்கிறவங்க தான். போன தடவை நடந்த மாதிரி 2021 ரொம்ப எளிமையான பேசிக் கொஷினை கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி இப்போ நடந்து முடிந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் மாவட்ட நீதிமன்றத்துக்கும் ஓரளவுக்கு ஒரு எளிமையான முறையில் தான் இருந்தது. ஸோ இந்த தடவை ஹைகோர்ட்டுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஓரளவுக்கு மினிமம் ஈஸியாகவும் கொஞ்சம் வந்து டஃப்னஸாகவும் இருக்கும். 65 மதிப்பெண்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்றது சொல்லியிருக்காங்க. 3 ரவுண்ட் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல், இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ண முடியும். நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லாகவே அவங்க வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாண்டிச்சேரி ரீஜன் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூன்றதை வச்சுருந்தாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய கொஷின் அண்ட் ஆன்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 100 மதிப்பெண்களும் எக்ஸாமினேஷன் வச்சுருந்தாங்க. இந்த 100 கேள்விகளும் கூட நமக்கு ஒரு சில கேள்விகள் ரிப்பீட்டடாக நமக்கு நடக்க போகிற ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனில் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மாநிலங்களில் சட்ட மேலவை அப்படின்றது நடைமுறையில் இருக்குது. மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் இந்திய குடிமகனாவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன? 5 வழிகள் வந்து இந்திய குடிமகனாக ஆகிறதுக்கு வழிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சமய சார்பின்மைன்றது லத்தீன் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுசபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1948. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1948. உலக மனித உரிமைகள் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறதுனா டிசம்பர் 10ஆம் தேதி உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள தலைமையிடம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடெல்லி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ ஒரே டாப்பிக்கில் 2 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதேமாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் ஒரு டாபிக் நீங்கள் படிக்கும்போது நல்லா டெப்த்தாக படிங்க. ஈஸியாக எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ணிடலாம். எவ்வளோக்கு ரிட்டனில் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றதை பெற்றுத்தரப்போகுது. அதனால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 65 மதிப்பெண்களுக்கு ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. ஐநா சபை 1929ஆம் ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. பெண் குழந்தைகள் தினம் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. போக்சோ ஆக்ட் பார்த்திங்கன்னா 2012. போக்சோ ஆக்ட் அப்படின்னா 2012. இந்திய அரசு டேஸ் அமைப்பினை பெற்ற ஒரு நாடு. அரை கூட்டாட்சி அரசியலமைப்பினை பெற்ற ஒரு நாடாக இருக்குது அரை கூட்டாட்சி. முதலில் நோட்டா பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2014. தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். உள்ளாட்சி அமைப்புகளில் அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரம் என்ற சுவையை அறிமுகம் செய்தவர் ரிப்பன் பிரபுதான் 1882. மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைமை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் கவர்னர். ஸோ மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் வந்து ஆளுநர். ஒரு நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை குறிக்கும் நீதி பேராணை வந்து தடை நீதி பேராணை. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா தர்மலா வெங்கடபதி. ஸோ தர்மலா வெங்கடபதிங்கிறவங்க தான் மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர்.
ஸோ இதில் 20 கொஷின்ஸ்க்கான கொஷின் வித் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த 20 கேள்வியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் வந்து இது பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் சம்மந்தம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.